வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? 7.4 சந்து புள்ளி கோலம், பூக்கோலம் எப்படி போட்டாத பத்தி பார்க்கலாம். சந்து புள்ளி எல்லாம் எப்படி வைக்கிறன்றத வீடியோல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கோலம் புள்ளி வைக்கிறதுக்கு தேவையானது ஒரு பென் எடுத்துக்கோங்க. கோலம் போடுறதுக்கு பென்சில், அப்புறம் எரேசர் ஒன்று எடுத்துக்கோங்க. புள்ளி பெண்ணில் வச்சாதான் நம்ம கோலம் போடும்போது தப்பு பண்ணிட்டாலும் எரேசர் வச்சு அழிச்சோம்னா அந்த புள்ளி அழியாது, நம்ம போட்டிருக்கிற கோலம் மட்டும்தான் அழியும். 7.4 சந்து புள்ளி கோலம் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா, அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நாம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். நம்ம பணம் கட்டின உடனே நமக்கு அன்னையில இருந்தே வருமானம் நம்மளோட வேலட்ல ஆட் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பூக்கோலம் போடுறதுக்காக முதல்ல சந்து புள்ளி வைக்கிறேன். சந்து புள்ளி எப்படி வைக்கிறேன்றத கவனிக்குங்க. ஒரு புள்ளி வச்சுட்டு அடுத்த புள்ளிக்கு எவ்வளவு கேப் கிட்ட இருக்கேன், ஒரு புள்ளிக்கு நடுவுலயும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடணும். ரொம்ப கேப்பும் விடக்கூடாது. அதே போல ரொம்ப கிட்டவும் புள்ளி வச்சோம்னா அந்த புள்ளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு நம்மளுக்கு எந்த புள்ளியில ஜாயின் பண்றோம்னு தெரியாது. அதனால நமக்கே தெரியும் இந்த புள்ளிக்கு அடுத்தது இந்த புள்ளிய கேப் விட்டு புள்ளி வைக்கணும் அப்படின்ட்டுன்னு அந்த அளவுக்கு கரெக்டா பார்த்து நமக்கு எந்த கோலத்துக்கு எவ்வளவு புள்ளி தேவையோ அந்த புள்ளி வச்சுட்டு வரணும். இப்போ சந்து புள்ளினாவே இந்த 2 புள்ளிக்கு நடுவுல நேரா அடுத்த லைனை வைக்கணும். இதுதான் சந்து புள்ளி. இப்போ 2வது லைன் வச்சுட்டு இப்போ 3வது லைன் வச்சுட்டு இருக்கேன். இப்போ அது கரெக்டா இந்த 2 புள்ளிக்கு நடுவுல அதே போல இந்த லைன் வச்சுட்டு போறதும் நமக்கு நேரா இருக்கணும் அந்த லைனும். இப்போ கடைசி லைன் வச்சுட்டு வரேன். இப்போ இது பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு அது ஒரு ஷேப், ஒரு சைடா இறங்கி வர மாதிரியே நமக்கு தெரியுது. இப்போ நான் இந்த ஒரு பக்கத்துக்கு புள்ளி வச்சு முடிச்சிட்டேன். இப்போ இதே போல அடுத்த பக்கத்துலயும் புள்ளி வைக்கணும். இப்ப இந்த ஒரு பக்கத்துல வச்சு முடிச்சிட்டோம். இப்ப அடுத்த பக்கத்துல இதே போல புள்ளி வச்சு முடிச்ச பிறகு நமக்கு கரெக்டா இது போல டிசைன்ஸ் கிடைச்சாச்சு. இப்ப இதுக்கப்புறம் நம்ம கோலம் எப்படி போடலான்றத பார்க்கலாம்.
சந்து புள்ளியில 7.4 பூக்கோளம் எப்படி போடலான்றத இந்த வீடியோல பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.